ஈஸியா பண்ணக்கூடிய 7 விதமான ஸ்நாக் ரெசிபிஸ் பார்க்க போறோம். பீட்ரூட் புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். 1 கப் இடியாப்ப மாவை இந்த பாத்திரத்துல சேர்க்கிறேன். இது கூட கொஞ்சமா டேபிள் சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது இருக்கட்டும். அடுத்து இந்த பேன்ல 1/2 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். இது கூட 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா பீட்ரூட் துருவல். இந்த பீட்ரூட் துருவலை மிதமான தீயில வச்சு 3ல இருந்து 4 நிமிஷம் வதக்கிக்கலாம். 4 நிமிஷமா வதங்கிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கிறேன். மாத்தியாச்சு. இதுல 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்ச அந்த பீட்ரூட் பேஸ்ட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மாவோட சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இதை பிசறிக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்காம பிசறியாச்சு. மாவு ஈரத்தன்மையா இருக்கணும், ரொம்ப ட்ரையா இருக்க கூடாது. அதனால இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் தண்ணி தெளிச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கணும். கையில எடுத்து நம்ம பிடிச்சோம்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும். ஊத்து விட்டோம்னா இந்த மாதிரி உதிர்ந்துடணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா புட்டு நமக்கு நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப இதை ஆவியில வேக வச்சிடலாம். ஒரு ஸ்டீமர் பிளேட்ல வாழை இலை போட்டு வச்சிருக்கேன். நம்ம ரெடி பண்ண புட்டு மாவை இதுல பரவலா இந்த மாதிரி சேர்த்துடலாம். இதுக்கு பதில் நீங்க காட்டன் துணியில சேர்த்தும் வேக வச்சுக்கலாம். இது மாதிரி வாழை இலையில வேக வைக்கும் போது வாழை இலை மணத்தோட ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும் இந்த புட்டு. இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ரெடி பண்ண புட்டு மாவை இதுல வச்சுட்டு மேலையும் வாழை இலை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மூடி போட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 10 நிமிஷம் வேக விடலாம். புட்டு வெந்துட்டு இருக்கட்டும். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் நெய், இது கூட 10-12 போல முந்திரி, இதை பொன்னிறமா வர வரையும் வறுத்துக்கலாம். பொன்னிறமா வறுபட்டதும் இந்த நெய்யோடைய முந்திரிய தனியா எடுத்து வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். புட்டுமே நல்லா வெந்திருக்கும். வேக வச்ச புட்டை இந்த பாத்திரத்துக்கு மாத்திட்டு புட்டு சூடா இருக்கும் போதே இதுல தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சூடா இருக்கும் போதே சேர்த்துருங்க. அப்பதான் அந்த சர்க்கரை எல்லாம் மெல்ட் ஆகி நமக்கு புட்டு சாப்பிடறதுக்கு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். அடுத்து தேங்காய் துருவல். தேங்காய் துருவலும் உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. அடுத்து நம்ம நெய்யில வறுத்த முந்திரியை நெய்யோடவே சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்க, நல்லா சாஃப்டா மெத்து மெத்துன்னு இருக்கு. கிராம் வெள்ளை பட்டாணிய வாஷ் பண்ணிட்டு 8 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இப்ப இதுல உள்ள தண்ணிய வடிச்சிட்டு மறுபடியும் 2 தடவை வாஷ் பண்ணிட்டு அடுத்து இந்த பட்டாணிய குக்கர்ல சேர்த்துட்டு பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் சால்ட், 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 3 விசில் வரட்டும். பட்டாணி நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இதுல உள்ள தண்ணிய வடிச்சிட்டு பட்டாணிய மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். சுண்டல் தாளிக்கிறதுக்கு இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. இதுல 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், கட் பண்ண 1 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாவை கீரி சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண இஞ்சி, அடுத்து கறிவேப்பிலை. வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன்ல பாதி பெருங்காய பவுடரும் உப்பும் சேர்த்துக்கலாம். பட்டாணி சுண்டல் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதுல தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்தியான டேஸ்டான பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. சத்தான அவல் லட்டு பண்ண போறோம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணிருக்கேன். இதுல 1 கப் திக்கான அவலை சேர்த்து நிதானமான தீயில வச்சு இந்த அவல் நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் வறுத்துக்கலாம்.
நல்ல மொறு மொறுன்னு வறுத்தாதான் நம்ம மிக்சியில சேர்த்து பவுடர் பண்ணும்போது நல்லா ஒன்று போல பவுடர் ஆகும். அவளை பக்கத்திலேயே இருந்து இந்த மாதிரி கைவிடாம வறுத்தீங்கன்னா தான் அவளும் கருகிராம இருக்கும். இப்ப அவள் நல்லா வறுபட்டுருச்சு, கொஞ்சம் கூட கருகவே இல்லை, நல்ல சூடு ஏறிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு இருக்கு பாருங்க. இதை ஒரு பிளேட்ல கொட்டி ஆற விட்டுறலாம். 1 கப் அவளுக்கு 1/2 கப் வறுக்காத வேர்க்கடலை இதுல சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். நிதானமான தீயில வச்சு இந்த கடலையோட மேல் தோல்லாம் கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கங்க. அதே சமயம் கடலை கருகிடக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா கடலை எல்லாம் நல்லா ஒண்ணு போல வறுபட்டு அதனுடைய மேல் தோலும் கலர் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. அதே சமயம் கருகாம கடலை நல்லா உள்ளேயும் வறுபட்டு இந்த அளவுக்கு வறுத்துக்கங்க. இந்த வேர்க்கடலையும் ஒரு பிளேட்ல கொட்டி ஆறுனதுக்கு அப்புறமா அதனுடைய மேல் தோலை எடுத்து வச்சிடலாம். இப்ப நல்லா ஆறிடுச்சு. இந்த தோலை எல்லாம் இந்த மாதிரி எடுத்துடலாம். வறுத்து வச்ச அவளும் ஆறிடுச்சு, வேர்க்கடலையோட மேல் தோலும் உரிச்சாச்சு. ரெண்டையுமே மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார் நல்ல ட்ரையான மிக்சி ஜாரா எடுத்துக்கங்க. ரெண்டையும் சேர்த்துடலாம். இப்ப இதை லைட் கோர்ஸான பவுடரா அரைச்சுக்கலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு இது கூட 3/4 கப் நாட்டு சக்கரை சேர்க்கிறேன். நம்ம 1 கப் அவல் எடுத்தோம், இதுக்கு 3/4 கப் நாட்டு சக்கரை. இதை மறுபடியும் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகிற மாதிரி 2 சுத்து சுத்தி அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நாட்டு சக்கரையும் சேர்த்து நல்லா ஒண்ணு போல அரைச்சாச்சு. இப்ப இத ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திட்டு நல்லா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுறலாம். 1-2 சின்ன கட்டிகள் இருந்தா அதை இந்த மாதிரி பிரஸ் பண்ணி உடைச்சு விட்டுருங்க. அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் உருகுனதும் இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச முந்திரி சேர்த்துக்கலாம். இந்த முந்திரிய அதனுடைய கலர் லைட்டா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கங்க. இப்ப முந்திரி வறுபட்டு அதனுடைய கலர் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. இதுல சேர்த்துட்டு நல்லா ஸ்பூன் வச்சு கலந்து கொடுத்துருங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கையை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு லட்டா பிடிச்சிடலாம். இப்ப லட்டை பிடிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நல்லா இந்த மாதிரி கையில வச்சு உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்க உருட்டிக்கங்க. சூப்பரான டேஸ்ட்ல ஹெல்தியான அவல் வேர்க்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதை இதே மாதிரி லட்டா பிடிச்சு வச்சிடலாம். எல்லாத்தையும் லட்டா பிடிச்சு வச்சாச்சு. சுவையான சத்தான அவல் வேர்க்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் கார்னை வச்சு ஒரு சாட் ரெசிபி பார்க்க போறோம். இந்த பேன்ல 1 கப் ஸ்வீட் கார்னை சேர்த்துட்டு இது கூட 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5-7 நிமிஷம் வேக விடுங்க. 6 நிமிஷம் ஆச்சு. கார்ன்லாம் நல்லா வெந்துருச்சு. இதுல கொஞ்சமா தண்ணி இருக்கு. மூடி போடாம அப்படியே ஓப்பன்லயே இருக்கட்டும். இந்த தண்ணி எல்லாம் வத்தி நல்ல கார்ன் ட்ரை ஆகி வர வரையும் இருக்கட்டும். இப்ப தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டா வத்திருச்சு. கார்னுமே நல்லா ட்ரையா இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல இதுல 1/2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பட்டர் சேர்த்தோம்னா பட்டரோட ஃப்ளேவரோட இந்த கார்ன் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்ப நம்ம சேர்த்த பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது அப்படியே 1 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூட 1/4 கப் பொடியா கட் பண்ண வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் தக்காளி. தக்காளியில் உள்ள விதைகளை நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, அப்புறமா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சாட் மசாலாலையும் உப்பு இருக்கும். பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம், ஒரு 1/4 மூடி லெமன். நீங்க லெமன் உங்களுடைய புளிப்பு சுவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா கார்ன்லயுமே நம்ம சேர்த்த மசாலா நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்ப நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா சுட சுட டேஸ்டான ஸ்வீட் கார்ன் சாட் ரெடி ஆயிடுச்சு. கோகனட் ஸ்வீட் சாண்ட்விச் பண்ண போறோம். 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பேன்ல 1/3 கப் அளவுக்கு சுகர் சேர்க்கிறேன். இதனுடைய வெயிட் 75 கிராம்.
இது கூட 2 டீஸ்பூன் தண்ணி. சுகர்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. இப்ப இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல். இந்த தேங்காய் துருவலோட வெயிட் 100 கிராம். ரெண்டையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகரும் தேங்காய் துருவலும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனா போதும். இது கூட கொஞ்சமா ஏலக்காய் பவுடரும் 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப் பண்ண முந்திரி கொஞ்சம் சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத இறக்கி வச்சு ஆற விட்டலாம். இந்த ஸ்டஃபிங் வந்து பிரெட்டுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு ஒரு பீஸ் இதுல வைக்கிறேன். இதுல ரெடி பண்ண ஸ்டஃபிங்க வச்சிடலாம். எல்லா பக்கமும் பரவுற மாதிரி ஸ்டஃபிங்க சேர்த்துடணும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே தான் இருக்கணும். இப்ப இது மேல இன்னொரு பிரெட் பீஸை வச்சுட்டு மேல கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். லைட்டா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விடுங்க. 1 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடு வந்து நல்லா பிரவுன் கலரா டோஸ்ட் ஆயிருக்கு பாருங்க. லைட்டா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விடுங்க. அந்த சைடுமே டோஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, வேகமாவே ஆயிரும். 2 சைடுமே டோஸ்ட் ஆகி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பரா கோகனட் ஸ்வீட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ராகி மாவை வச்சு கார கொழுக்கட்டை பண்ண போறோம். இந்த கப்ல 1 கப் ராகி மாவை இந்த பேன்ல சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இந்த மாவை 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு வறுத்துக்கங்க. மிதமான தீயில வச்சு 4 நிமிஷமா வறுத்து வாசனை வந்துட்டு இருக்கு. இப்ப இதை வேற ஒரு பிளேட்ல கொட்டி ஆற விட்டுறலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் அதுல 1 டீஸ்பூன் கடலை பருப்பும் 1 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துக்கங்க. இப்ப பருப்போட கலர்லாம் பொன்னிறமா வந்துருச்சு. இதுல 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்க்கிறேன். கூடவே கருவேப்பிலையிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து 1 டீஸ்பூன் பொடியா கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே கொஞ்சம் கூடுதலா சேர்த்துட்டீங்கன்னா இந்த கொழுக்கட்டை சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்க்கிறேன். பெருங்காய பவுடருமே கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த கப்ல 1 கப் ராகி மாவு எடுத்தோம். அதே கப்லயே 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்ப தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 4ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. தேங்காய் துருவல் சேர்த்தோம்னா இந்த கொழுக்கட்டை சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வறுத்து ஆற வச்ச ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிண்டிட்டே இருக்கலாம். ராகி மாவை சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்த மாவையெல்லாம் தண்ணி ஓரளவு நல்லாவே இழுத்துருச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்லயே வச்சு கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இப்ப 2 நிமிஷமாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இந்த மாவு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இருக்கட்டும். இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம்னா மாவு இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்ப மாவு கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கு. இப்ப எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு சேர்த்து பிசைஞ்சிருங்க. மாவு நல்லா சாஃப்டா இருக்கு. கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து பால் ஷேப்புக்கு உருட்டிக்கலாம். இந்த இட்லி பிளேட்ல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். நம்ம உருட்டி உருட்டி இந்த இட்லி பிளேட்ல வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பால் ஷேப்புக்கு உருட்டி இட்லி பிளேட்ல வச்சிடலாம். எல்லாத்தையும் உருட்டியாச்சு. வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டைகளை வச்சுட்டு
மூடி வச்சிருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த கொழுக்கட்டை 6ல இருந்து 7 நிமிஷம் வேகட்டும். இப்ப 7 நிமிஷம் ஆச்சு. கொழுக்கட்டை எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இட்லி தட்டை வெளியில எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுறலாம். கொழுக்கட்டை எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இந்த பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். டேஸ்டான சாஃப்டான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஒரு கப் கடலை மாவு, அரை கப் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, அரை கப் கட் பண்ண வெங்காயம். வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் பொடியா கட் பண்ண இஞ்சி, பொடியா கட் பண்ண 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் ஆக்கி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர், பொடியா கட் பண்ண கருவேப்பிலை இலைகள், பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள். இதுக்கு தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதுல 1 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெயை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. இந்த மாதிரி திக்கா வேணும். கடைசியா இதுல 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா, கொஞ்சமா தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நம்ம போண்டா போடுற டயத்துக்கு சமையல் சோடா சேர்த்தா போதும். அவ்வளவுதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. கைய தண்ணியில நனைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில சேர்க்கணும். இந்த மாதிரி இப்ப எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில சேர்த்துடணும். எண்ணெயில சேர்த்ததும் ஸ்டவ் லோ ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் நடுவுல வச்சுக்கோங்க. உடனே டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் நேரம் கழிச்சு லைட்டா இந்த மாதிரி திருப்பி விடணும். திருப்பி திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌனா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல எடுத்துடலாம். சுவையான கடலை மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.